வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை இல்லை. கேரளாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம். எந்த கட்சியும் யாருக்கும் அடிமையில்லை. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது வெள்ளை குடை பிடித்த வேந்தன் மு.க. ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும். சிபிஐ தரப்பில் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் இந்திய கடற்படை கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நாட்டின் எண்ணெய் கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்து செல்கிறது என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கேரளாவில் 140 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9 நடைபெறும் நிலையில் இன்று கேரளாவில் நடைபெற்ற சைனிக் சம்மான் பொதுக்கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் உரையாற்றினார். அப்போது நாட்டில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவிற்கு பற்றாக்குறை இல்லை என்றும் மேற்காசிய மோதலால் ஏற்படும் எந்த ஒரு எரிசக்தி நெருக்கடியையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படை கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நாட்டின் எண்ணெய் கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்து செல்கிறது என்றும் வளைகுடா பிராந்தியத்தில் இந்திய நலன்களை பாதுகாக்க பிரதமர் நரேந்திர மோடி தனது ராஜதந்திரங்களை பயன்படுத்தி வருவதாகவும் மற்றும் மேற்காசியாவில் நிலவும் சூழலை நாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் என்றும் எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் மாநிலத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சரியான அரசியல் கட்சி பாஜக என்றும் அது மோடியின் உத்தரவாதங்களை கொண்டது என்றும் எனவே சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் அவரது தலைமை 24 கேரட் தங்கம் போன்றது, அது சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டது எனவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடுவதற்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக சட்டசபை தேர்தல் இந்த மாதம் 23 நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக கூட்டணியில் 70 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. மொத்தம் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளது. இந்த சூழலில் திமுக சார்பில் போட்டியிடும் 164 வேட்பாளர்களின் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். இதன்படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட உள்ளார். இந்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழக சட்டசபை தொகுதிகளின் வரிசையின் பட்டியலில் சேப்பாக்கம் தொகுதி 19வது இடத்தில் உள்ளது. இது சென்னையின் முக்கியமான பகுதிகளில் ஒன்றாக விளங்குகின்றது. இந்த தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக அதிமுக சார்பில் ராஜாராம், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆயிஷா பேகம், தமிழக வெற்றி கழகம் சார்பில் டி. செல்வம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டை அடுத்து ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23 நடைபெற உள்ளது. இதையொட்டி தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளன. இந்நிலையில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாற்றி தேர்தல் ஆணையம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 1992 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது பயிற்சி கல்லூரி டிஜிபியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2 கலெக்டர்கள், 2 காவல் ஆணையர்கள் மற்றும் 1 ஐஜியை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இளம்பகவத் மாற்றப்பட்டு புதிய கலெக்டராக வி. மகாஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்ட கலெக்டர் பிருந்தாதேவி மாற்றப்பட்டு அருண் தம்புராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் மாற்றப்பட்டு சஞ்சய்குமார் புதிய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மாற்றப்பட்டு அபிஷேக் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார்.
மேற்கு மண்டல ஐஜியை மாற்றி புதிய ஐஜியாக ரம்யா பாரதியை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. எந்த கட்சியும் யாருக்கும் அடிமை இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது வெள்ளை குடை பிடித்த வேந்தன் ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். தர்மபுரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கஞ்சா போதைப் பொருளால் இளைஞர்கள் மாணவிகள் சீரழிந்து வருகின்றனர். நாம் பெற்ற பிள்ளைகள் நம் கண்முன்னே அழிந்து வருவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றும், போதைப் பொருட்களால் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயல்கள் அதிகம் நடக்கின்றன என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யார் அந்த சார் என்பதை கண்டுபிடித்து தண்டனை வழங்குவோம் எனவும், தமிழ்நாட்டில் பாலியல் சீண்டல்களே நடக்கவில்லை என்கிறார் ஸ்டாலின். பொள்ளாச்சியில் பாலியல் குற்றங்கள் நடந்தபோது உடனே சிபிஐக்கு மாற்றியது அதிமுக அரசு எனவும், அண்ணா நகர் சிறுமி வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்ற திமுக அரசு உச்சநீதிமன்றம் சென்றது எனவும், பாஜகவிடம் நாங்கள் அடிமையாக இருக்கிறோமா என கேள்வி எழுப்பிய அவர், எந்த கட்சியும் யாருக்கும் அடிமை இல்லை எனவும், ஸ்டாலின் கட்சியை போல கூஜா தூக்கும் கட்சி அல்ல அதிமுக என்றும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது வெள்ளை குடை பிடித்த வேந்தன் ஸ்டாலின் என்றும், பிரதமரின் தயவு தேவை என்பதால் அவருக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்பு அளித்தார் ஸ்டாலின் எனவும், 2021 தேர்தலின் போது நீட் தேர்விற்கு விலக்கு பெறுவோம் என கூறினார்கள். ஆனால் எதையும் செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் வாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டில் காவல்துறையினரின் விசாரணையின் போது தாக்கப்பட்டதில் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தது. இதில் அப்போதைய காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர், துணை ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் முழு விசாரணையும் முடிவடைந்த நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் கைதான 9 காவலர்களுக்கும் குற்றவாளிகள் என்றும், தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், தண்டனை குறித்து மத்திய அரசின் சிபிஐ மற்றும் மாநில அரசின் நிலைப்பாட்டை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். கடந்த 30ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரின. இதன் காரணமாக வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பு வாதிட்டது. ஆயுதங்களால் கொடூரமான முறையில் தாக்கி இருவரையும் கொலை செய்துள்ளதால் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று வாதிட்டு உள்ளது. அதே நேரத்தில் குற்றவாளிகள் வைத்த வாதத்தில் பெனிக்ஸ் தகராறு செய்ததாலேயே பிரச்சனை எழுந்தது எனவும், கொலை செய்யும் நோக்கில் இருவரையும் தாக்கவில்லை எனவும், 5 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டோம், குடும்ப பின்னணி ஆகியவற்றை கருத்தில் வைத்து குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் குற்றவாளிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை ராயபுரம் 5வது மண்டல சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பன்னீர்செல்வத்திடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அவரது மனைவி உடனிருந்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ராயபுரம் தொகுதியில் 8வது முறையாக போட்டியிடுகிறேன் என்றும், அனைத்து தலைவர்களின் ஆசையோடு தாக்கல் செய்திருப்பதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் காரைக்கால், நிரவி, திருப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களது தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட நிரவி, திருப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் பல்வேறு பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் பேசினார். அப்போது தனக்கு வாக்களித்தால் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்றும் பொதுமக்களிடம் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தனிநபர் மற்றும் மக்களுக்கு செய்துள்ள நலத்திட்ட உதவிகளை முன்னிறுத்தி
ஓட்டு சேகரிப்பில் ஈடுபடுவதாக பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்தார். இதில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சிந்து எழிலரசன் தனது குழந்தை மற்றும் ஏர்கலப்பையுடன் சென்று வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சிந்து எழிலரசன் என்பவர் தனது குழந்தை மற்றும் ஏர்கலப்பையுடன் மேலே திறக்கப்பட்ட காரில் நின்றபடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். இந்த காட்சி காண்போரை வியக்க வைத்தது. 200 மீட்டர் தூரத்தில் காரை நிறுத்திவிட்டு வேட்பாளர் சிந்து எழிலரசன் தேர்தல் அலுவலரும் திருப்பெரும்புத்தூர் வருவாய் கோட்டாட்சியருமான பாலாஜியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். குழந்தை மற்றும் ஏர்கலப்பையுடன் நான் தமிழர் கட்சி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் வேட்பாளர் சிந்து எழிலரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நான் வெற்றி பெற்றால் திருப்பெரும்புத்தூர் தொகுதியில் கல்வி, சுகாதாரம், சாலை வசதி உள்ளிட்ட மக்களின் அத்தியாவசிய தேவைகளை தீர்த்து வைக்க பாடுபடுவேன் என்று தெரிவித்தார். கட்சி நிர்வாகிகளை மதிக்க தெரியாமல் கொச்சைப்படுத்தி பேசுகின்ற திருத்தணி தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை உடனடியாக மாற்ற வேண்டும், உள்ளூர் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தாவேக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான சத்யகுமார் திருத்தணி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனிடையே 2 நாட்களுக்கு முன்பு திருத்தணிக்கு வந்தபோது நிர்வாகிகளை பார்த்து கஞ்சா பார்ட்டிகள், எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று கொச்சைப்படுத்தி பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று சத்யகுமார் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து திருத்தணி கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கட்சி நிர்வாகிகளை மதிக்க தெரியாமல் கொச்சைப்படுத்தி பேசும் வேட்பாளரை உடனடியாக மாற்ற வேண்டும், உள்ளூர் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். எதிரெதிர் துருவங்களாக இருந்த போதிலும் நேருக்கு நேர் சந்தித்த போது கும்மிடிப்பூண்டியில் பரஸ்பர நட்பை பாராட்டும் விதமாக திமுக வேட்பாளரின் காலில் விழுந்து அதிமுக வேட்பாளர் ஆசி பெற்றார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் டி.ஜே. கோவிந்தராஜன் திமுக சார்பில் மீண்டும் 2வது முறையாக வேட்பாளராக களம் காண்கிறார். இதேபோன்று அதிமுக சார்பில் போட்டியிட சுதாகர் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பு அடுத்தடுத்து திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். திமுக வேட்பாளரான டி.ஜே. கோவிந்தராஜன் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தார். அப்போது வேட்புமனுவை தாக்கல் செய்ய அலுவலகத்திற்குள் சென்ற அதிமுக வேட்பாளர் சுதாகர் எதிரே வந்த திமுக வேட்பாளரை பார்த்து வணக்கம் வைத்தார். பதிலுக்கு திமுக வேட்பாளர் டி.ஜே. கோவிந்தராஜனும் வணக்கம் வைத்தார். அப்போது திடீரென திமுக வேட்பாளர் டி.ஜே. கோவிந்தராஜனின் காலில் விழுந்து அதிமுக வேட்பாளர் சுதாகர் ஆசி பெற்றார். அப்போது பதறிய திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் தோளை பிடித்து தூக்கி எழுப்பினார். எதிரெதிர் துருவங்களாக தேர்தலில் களம் காணும் போதிலும் பரஸ்பரம் நட்பு பாராட்டி வணக்கம் வைத்து அதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரின் காலில் விழுந்து ஆசி பெற்ற சம்பவம் அங்கிருந்தவர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சென்னை மதுரவாயல் அருகே இளம்பெண்ணை காதலிக்குமாறு வற்புறுத்தி தொல்லை கொடுத்து வந்த பிஜி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை திருவேற்காடு பகுதியை சேர்ந்த 18 வயது இளம்பெண் மதுரவாயில் அடுத்த ஆலப்பாக்கம் பிரதான சாலையை ஒட்டி உள்ள பழக்கடை ஒன்றில் கடந்த 6 மாதங்களாக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் மதுரவாயில் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த பிஜி என்பவர் அப்பகுதியில் உள்ள கடைகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் பிஜி என்பவர் இளம்பெண்ணிடம் காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் கூறி கடந்த 3 மாதங்களுக்கும் நேராக இளம்பெண்ணை அவரது வீடு வரை பின்தொடர்ந்து சென்று அடிக்கடி தொந்தரவு செய்து வந்துள்ளார். இதனை அறிந்து ஆத்திரமடைந்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆலப்பாக்கம் சென்று பிஜி என்பவரை கண்டித்துள்ளனர். அப்போது அவர் நான் இப்படித்தான் செய்வேன் என்று தெரிவித்ததால்
பெண்ணின் உறவினர்கள் மதுரவாயில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விஜய் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் பிஷாரடியை பாஜக பெண் கவுன்சிலர் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பாலக்காடு தொகுதியின் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரான ராகுல் மாங் மீது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு நிலுவையில் இருந்து வரும் நிலையில் நகராட்சியின் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாலியல் குற்றச்சாட்டில் கைதாகினார். இந்நிலையில் கேரளா மாநிலம் பாலக்காடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் மலையாள நடிகர் ரமேஷ் பிஷாரடி பாலக்காடு வடக்கந்தரை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாலக்காடு நகராட்சி கவுன்சிலர் சுந்துராசன் தலைமையிலான பெண்கள் காங்கிரஸ் வேட்பாளரை தடுத்து நிறுத்தி பாலியல் குற்றவாளிகளை எங்கள் பகுதிக்குள் நுழைய விடமாட்டோம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் பிஷாரடி அப்பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் திரும்பி சென்றார். சங்ககிரி அருகே ஒருக்காமலை வரதராஜ பெருமாள் கோவிலில் உண்டியல் பணத்தை கையாடல் செய்த கண்காணிப்பு அதிகாரியிடம் சங்ககிரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஒருக்காமலையில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் அறநிலையத்துறையின் சேலம் மண்டல இணை ஆணையர் உத்தரவின் பேரில் சேலம் சுகுணேஸ்வரர் திருக்கோவில் உதவி ஆணையர் அம்சா, எடப்பாடி இந்து அறநிலையத்துறை சரக ஆய்வாளர் கார்த்திகா ஆகியோர் முன்னிலையில் கடந்த 17ஆம் தேதி அன்னதான மண்டபத்தின் மேல் கோவில் உண்டியல் பணம் கணக்கிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 12,38,044 ரூபாய் கோவில் வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டு ரசீது பெறப்பட்டது. இந்நிலையில் கோவில் உண்டியல் திறக்கப்பட்ட போது பணத்தை திருடியதாக திருத்தொண்டர்கள் அறக்கட்டளையின் அறங்காவலர் அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து நாமக்கல் நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் செயல் அலுவலரிடம் புகார் வந்ததின் பேரில் உண்டியல் திறக்கப்பட்ட அன்னதான மண்டபத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது உண்டியல் பணத்தை கண்காணிப்பு அதிகாரியாக வந்த அம்சா கையாடல் செய்தது கேமரா பதிவுகள் மூலம் தெரிய வந்தது. இதையடுத்து சங்ககிரி வரதராஜ பெருமாள் திருக்கோவில் செயல் அலுவலர் மாலா சங்ககிரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக ஒருக்காமலை வரதராஜ பெருமாள் கோவில் பணத்தை பாதுகாக்கும் அதிகாரியே பணத்தை களவாடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் அருகே கோழிப்பண்ணை உரிமையாளர் உரிய ஆவணமின்றி எடுத்து சென்ற ரூபாய் 90,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மடத்துப்பாளையம் பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திம்மநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்த யுவராஜ் என்பவரின் வாகனத்தை சோதனை செய்தனர். சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 90,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அப்போது யுவராஜ் கோழி பண்ணைக்கு தேவையான தீவனங்களை வாங்குவதற்கு ரூபாய் 90,000 பணத்தை எடுத்து சென்றதாக தெரிய வந்தது. காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் KA பாண்டியன் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் பணி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் NDA கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர். விழாவிற்கு பாமக மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் தலைமை தாங்கினார். விழாவில் பங்கேற்றவர்களை பாஜக ஒன்றிய தலைவர் வினோத்குமார் வரவேற்றார். விழாவில் சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் KA பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மருத்துவர் அன்பு சோழனை ஆதரித்து பேசினார். அப்போது சிதம்பரம் தொகுதியில் கட்சி வேறுபாடுகளை கடந்து அதிமுக பொறுப்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு பணியில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும், குறிப்பாக காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய நகர நிர்வாகிகள் திட்டக்குடி மற்றும் சிதம்பரம் தொகுதிக்குள் சென்று தேர்தல் பணியில் ஈடுபடாமல் உங்களுடைய தொகுதியில் கவனம் செலுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல வழிகாட்டு நெறிமுறைகளை வேட்பாளர் KA பாண்டியன் விளக்கி பேசினார். விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், நகர செயலாளர் MGR தாசன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிதம்பரம் கோவில் குளக்கரை தடுப்பு சுவர் அமைக்க சட்டப்பேரவையில் குரல் கொடுத்தவன் என்று சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் தமிமுன் அன்சாரி தெரிவித்தார்.
சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக தலைமையில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவருமான தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நான் ஒரு இலக்கியவாதி, பத்திரிகையாளன் எனவும், நான் பத்திரிகை ஆசிரியராக இருந்துள்ளேன் எனவும், பத்திரிகையாளர்களுக்காக சட்டப்பேரவையில் குரல் கொடுத்ததை அடுத்து பத்திரிகையாளர் நல வாரியம் தொடங்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் புயல் வெள்ளத்தில் இடிந்து விழுந்த இளமையாக்கினார் திருக்கோவிலின் திருக்குளத்தின் தடுப்பு சுவர் அமைக்க சட்டப்பேரவையில் குரல் கொடுத்தேன் என்றும், அதன் பின்னர் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் சிதம்பரம் தொகுதியில் திமுக அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் முயற்சியால் ரூபாய் 400 கோடிக்கு மேல் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம், கோவில் குளங்களை தூர்வாரி சீரமைக்கப்பட்டது என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை மேற்கொண்டுள்ளார் என்றும், ஆதலால் நிச்சயம் சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்றும் வேட்பாளரும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவருமான தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திமுகவை சேர்ந்த கிள்ளை பேரூராட்சி துணைத் தலைவர் கிள்ளை ரவீந்திரன், திமுக மாவட்ட பொறியாளரணி அமைப்பாளர் அப்பு சந்திரசேகர், திமுக நிர்வாகிகள் முகமது பைசல், முகமது இப்ராஹிம், ஜாகிர் ஹுசேன், வழக்கறிஞர் முகமது முஷரப் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பழனிசாமி ஏமாப்பூர் கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்றபோது பாஜக பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் வேலு வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ஏமாப்பூர் கிராமத்தில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பழனிசாமி பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வந்தார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பிரச்சார பிரிவு தலைவரும் தொழிலதிபருமான வேலு தேசிய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து வேட்பாளர் பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார். அதன் பின்னர் வேட்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து சென்று வீட்டில் அமர வைத்து வெயிலின் தாக்கத்தை தணிக்க குளிர்பானங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வேட்பாளருக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அப்போது தேசிய கூட்டணி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக உங்களை தேர்ந்தெடுப்போம் என்றும் தொழிலதிபர் வேலு உறுதியளித்தார். கோவை ஒப்பனக்கார வீதி பகுதியில் உள்ள சிந்தி சிகார்பூர் பேங்கர்ஸ் அசோசியேஷன் திருக்கோவில் சார்பில் கோடை வெயில் காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கும் சேவை துவங்கப்பட்டது. கோவை ஒப்பனக்கார வீதியில் சிந்தி சிகார்பூர் பேங்கர்ஸ் அசோசியேஷன் என்ற திருக்கோவில் 90 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருக்கோவில் சார்பில் சிந்திஸ் ஆஃப் கோவை எனும் பெயரில் கடந்த 5 ஆண்டுகளாக கோடை காலத்தில் அனைத்து பொதுமக்களுக்கும் இலவச நீர்மோர் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் 6வது ஆண்டு துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதனை சிந்திஸ் ஆஃப் கோவை அமைப்பின் தலைவர்கள் தினேஷ் மைனானி, தீபக் உத்மானி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதுகுறித்து சிந்திஸ் ஆஃப் கோவை அமைப்பின் செயலாளர் கிரண் பஞ்சாபி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளாக கோடை வெயிலை தணிக்கும் வகையில் அமைப்பின் சார்பில் அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் இலவச நீர்மோர் வழங்கி வருகின்றோம் என்றும், இதன் தொடர்ச்சியாக இன்று நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியை துவங்கியுள்ளதாகவும், தினமும் 1500க்கும் மேற்பட்டோர் நீர்மோரை பருகி செல்வதாகவும், இந்த சேவையை தொடர்ந்து 60 நாட்கள் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த சேவை செய்ய எங்களுக்கு உதவியாக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அமைப்பின் செயலாளர் கிரண் பஞ்சாபி நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சிந்திஸ் ஆஃப் கோவை அமைப்பின் நிர்வாகிகள் பிரேம் மைனானி, சுனில் டுக்ரேன், பகவான் தாஸ், ராகுல் மத்திஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜா தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜா வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக வேட்பாளர் ராஜா கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து மேளதாள வாத்தியங்களுடன் 500க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமாரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். செங்கம் அருகே மதசார்பற்ற தேசிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் அலகு குத்தி தேர் இழுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கீழ்வடக்கம்பாடி ஒன்றிய இளைஞரணி சார்பில் மத சார்பற்ற தேசிய முற்போக்கு கூட்டணி திமுக சட்டமன்ற வேட்பாளர் அர்ஜுன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வா சுரேஷ் ஆகியோர் சட்டமன்ற தேர்தலில்
மூன்றாவது முறையாக வெற்றி பெற வேண்டி பங்குனி உத்திர திருவிழாவில் விரதமிருந்து அலகு குத்தி தேர் இழுத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். இவர்களின் செயல் மதசார்பற்ற தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளது. வாழப்பாடி அருகே அமைந்துள்ள முத்துமலை முருகன் திருக்கோவிலில் 4ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவில் தங்கத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகன் திருக்கோவிலில் 4ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முத்துமலை மூலவர் முருகப்பெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் ஆபரணங்களாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் அன்னப்பட்சி வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து நேற்று மாலை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி தங்கத்தேரில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சேதுபதி பொதுமக்களை சந்தித்து அவர்களின் காலில் விழுந்து இந்த ஒருமுறை எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சேதுபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று அருப்புக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட எம்டிஆர் நகர் பகுதியில் உள்ள 12 தெருக்களில் வீதி வீதியாக வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து அதிமுக வேட்பாளர் சேதுபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இந்த ஒருமுறை எனக்கு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்கு தேவையான வசதிகளை நான் செய்து தருகிறேன் என கூறி அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்காளர்களின் காலில் விழுந்து வணங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேள தாளத்துடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் சேதுபதியுடன் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக சென்று பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை இல்லை. கேரளாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம். எந்த கட்சியும் யாருக்கும் அடிமையில்லை. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது வெள்ளை குடை பிடித்த வேந்தன் மு.க. ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும். சிபிஐ தரப்பில் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.